ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனல்ல மத கஜ ராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்துல வந்து நம்ம நம்ம ஹீரோ விஷால் வந்து நடிச்சிருக்காரு. இவருக்கு வந்துட்டு சின்ன வயசுல ஒரு டீச்சர் இருந்திருக்காரு. அந்த டீச்சர் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அவர் பையனுக்கு வந்து கல்யாணம், அதனால வந்து நீங்களாம் வாங்கன்ற மாதிரி அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிடுறாரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடும்போது அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம விஷால் வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ சந்தானமாக பார்க்குறாரு. அப்படியே வந்து ரெண்டு பசங்களை பார்க்குறாரு, அவங்களோட படித்த ஸ்கூல் பசங்களை. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால அவங்களே வந்துட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அவங்க ஊரில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனை வந்துட்டு பெரிய சிஎம் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து லீட் ஆகுது. அது என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த விஷால் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா இருந்தால் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த படத்துக்கும் எனக்கும் வந்துட்டு நிறைய மெமரிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இந்த படம் வந்துட்டு நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தது. அப்போலேருந்து இந்த படம் வந்துட்டு வருமானு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதுவும் அந்த மை டியர் லவர்னு ஒரு பாட்டு வந்து யூடியூப்பில் விட்டதுனால என்னடா இந்த மாதிரி பாட்டெலாம் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போயே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்தது. அப்போது அந்த காலத்தில் வந்து சுந்தர்சி படம்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக செம்மையாக இருக்கும். அதே ஒரு ஹோப்போடே வந்துட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன், இந்த படம் எப்போ தான் வரும்னு. அதுக்கப்புறம் இந்த படம் ஞாபகமே எனக்கு வந்து ரொம்ப நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு அந்த படத்தை வந்து ரீசெண்டாக யூடியூப்பில் ட்ரெய்லராக பார்த்துட்டு இருந்தேன். சரி, இனிமேல் இந்த படம்லாம் வராது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் நம்ம சுந்தர் மாம்ஸு. டப்புன்னு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கரமான மெமரிஸு. ஸோ இந்த படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்லேருந்தே சொல்லிடுறேன். இந்த படத்தோட முக்கியமான மையக்கரு பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம சாண்டா தான். இந்த படத்தில் வந்துட்டு சந்தானம் வந்து அந்த ஓஜி சந்தானம் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த சந்தானத்தை வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய காமெடிகள் வந்துட்டு சந்தானம் போகிறது வந்துட்டு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த லொல்லு சபா டீம் அப்படியே வந்து இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சுந்தர்சியும் சந்தானம் வந்து காம்போவாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தா எவ்வளோ ஃபன் வருமோ அந்த அளவுக்கு ஃபன் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ சந்தானமோட காமெடி, அவரோட காமெடி சென்ஸு, டைமிங்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் மனோபாலா, சந்தானம், விஷால் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு சேட்டப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். தேட்டரே வந்துட்டு குலுங்கி செஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடி இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் வந்து உண்டாக்கியிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து சந்தானமோட காமெடியே வந்து ஒரு பேரியராக இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிணத்துல உழுந்து செத்தவனை பார்த்துருக்கேன், வாழ்ந்தவனை இப்போதான்டா பார்க்க. ஸோ செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி மியூசிக் தான் செம்மையாக போட்டிருக்காரு. அப்புறம் சிக்கு புக்கு ஜிக்கு ஒரு ரயில் வண்டின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம விஷால் பாடின பாட்டை வந்துட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு பயங்கரமான பாட்டு. மதகராஜான்னு ஒரு டியூன் போட்டிருக்காரு நம்ம விஜய் ஆண்டனி, அதுவும் வந்து சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு ஒரு செம்ம பேரியரு. அதே மாதிரி தேர்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா விஷாலோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்துட்டு சூப்பர்பாகவே இருக்குது. ரொம்ப யங்காக இந்த படத்தில் வந்து இருக்கார். அஃப்கோர்ஸ் இது வந்து 12 இயர்ஸ் முன்னாடி வந்த படம் தான். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்பான்டேனியஸாக அடிக்கிற பஞ்ச் டைலாக்ஸு, அப்புறம் மாஸ் டைலாக்ஸு, பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காரு. 6 பேக்ஸ் 8 பேக்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து கிளைமேக்ஸில் காமிச்சிருந்தாங்க. சூப்பர்பாக இருந்தது. ஸோ விஷால், சந்தானம், விஜய் ஆண்டனி இவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு விண்டேஜ் படத்தை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லாஜிக் வந்து சுந்தர்சி படத்தில் எதிர்பார்க்கக்கூடாது தான். பட் இந்த படத்தில் வந்து நீங்கள் லாஜிக் ஸ்பெல்லிங் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே லாஜிக் இல்லாமல் எடுத்திருக்காங்க. ஒரு காமெடியை பார்த்துட்டே இருக்கும்போது எதுவுமே நமக்கு தோண மாட்டேங்குது. பட் சில இடத்துல சந்தானம் வந்து வரமாட்டுறாரு. அங்கெல்லாம் பார்க்கும்போது என்னடா லாஜிக், என்னடா கதை அப்படின்ற மாதிரி இருக்குது. சந்தானம் வந்து த்ரூ அவுட்டாக இந்த படத்தில் வர வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த ஹீரோயின்ஸு. சுந்தர்சி வந்துட்டு ஹீரோயின்ஸ் எதுக்காக வச்சுருக்கான்னு தெரியும், வெறும் கிளாமருக்காகவே வச்சிருப்பாரு. பட் கிளாமராக இருந்தாலும் அவங்களுக்குன்ற ஒரு ரோல் இருக்கும் எதுக்காக வராங்கன்னு. அஞ்சலியாவது லவ் பண்ணுறான் அப்படின்றதுக்காக வந்து அஞ்சலி வச்சிருந்தாரு நம்ம சுந்தர்சி. பட் வரலட்சுமி சரத்குமார் வெறும் கிளாமர் மட்டும் காட்டுறதுக்காக வச்சிருக்காரு. வேற எந்த கேரக்டருமே அவங்க வந்து ப்ளே பண்ணலை. எதுக்கு வராங்க, எதுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே ட்ராகியாக, ரொம்பவே ஸ்லோவாக இருந்தது. காமெடி போர்ஷன்ஸ் வந்து பயங்கர ஃபன்னாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு எங்கடா அந்த ஸ்க்ரீன் பிளே, எங்கடா ஸ்டோரி லைன், எங்கடா போகுதுன்ற மாதிரி இருந்தது.
மற்றபடி வந்துட்டு இந்த படத்தில் வந்து லாஜிக் சீன்ஸு அப்புறம் சில இடத்துல தான் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா இடத்துலையும் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல வந்துட்டு நல்லாவே இருந்திருக்கு காமெடி. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்துட்டு சரி ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், லாஜிக்லாம் இல்லாமல் மூளையெல்லாம் கழட்டி வச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸுக்கு 5க்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். 12 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலும் இந்த படத்தை வந்து நல்ல ஒரு ரீமாஸ்டர் பண்ணி இந்த படத்தை வந்து கிளாரிட்டியோடு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். மணிவண்ணன், மனோபாலாக்கு வந்துட்டு ஒரு கம்பேக்கான ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இன்னொரு சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.